Ariza shirts and trousers. நீட் விளக்கு நம்மிலும் நான் நீட்டை எதிர்க்கிறேன். Every click is a masterpiece with new Vivo V29 series by now. அண்ட் இப்போது லியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷார்ட்ஸ் இப்போ வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கதையாக பேசும்போது மிஸ்டர் லோகேஷ் ராஜ் உங்ககிட்ட மொத்த கதை எலாபரேட் பண்ணுறாரு. போகும்போதே உங்களுக்கு நிறைய விதமான தாட்ஸ் போயிருக்கலாம். ஓகே, இது அப்படி எடுக்கலாம், இது அப்படி எடுக்கலான்னு. ஸோ வாட் வாஸ் த ஒன் பர்டிகுலர் ஷார்ட் ஆர் சீன் மிஸ்டர் லோகேஷ் உங்ககிட்ட சொல்லும் போதே ஓகே இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக நம்ம இதை எடுக்க முடியும், அவர் சொல்கிற ஒரு விதமாக இருக்கட்டும், ஆனால் நான் இதை வேறு மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக்கான ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ஆஃப் சீக்வன்ஸ் தான் என்ன? இல்லை, ஆக்சுவலி படம் ஃபஸ்ட்டு சொன்ன உடனே எங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த படம் வந்து ஒரு லொக்கேஷனோ ஷார்ட் டிவிஷனோ இதுக்கான படமே கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு ப்ரோட்டகனிஸ்டோட பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே இருக்குன்றது தான் நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ரெண்டாவது, ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோ. ஓகே, அவரை வந்து ரொம்ப அண்டர்ப்ளே பண்ணி ஓகே அவரோட ரெகுலர் ஐட்டம்ஸ்லாம் வெளியே எடுத்து அவரை வந்து ஆத்தென்டிக்காக பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கான விஷயங்கள் தான் இந்த தேடல் தான் இந்த படத்தோட விஷுவல் சம்மந்தப்பட்ட எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இதில் நாங்கள் முதல்ல அதுக்கு கரெக்டாக ஒன்று எடுத்துக்கணும்னு நினச்சது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க ஒரு ஃப்ளோவில் நடிச்சிடணும், அவங்கள கட் பண்ணி எடுக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு பெரிய செட்டப்பாக யோசிச்சது தான் இந்த சிங்கிள் ஷாட் ட்ரீட்மெண்ட். ஸோ லோகேஷ் சார் எந்த அளவுக்கு ஒரு கமல் சாரோட ஃபேன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த படத்துலையும் இப்போ நிறைய பேருக்கு நான் பெய்யிட்டா த்ரிஷா அவங்களோட பேர் சத்யாவாக இருக்கட்டும், இல்லை ஓங்கி அடிச்சா சைடு வாய் எப்படி கடைசி இருக்குது அதுவாக இருக்கட்டும். இதில் ஒரு சீன் பார்க்கும்போது த லிப்லாக் சீன் பிட்வீன் விஜய் அண்ட் த்ரிஷா. ஸோ இந்த சீன் வந்து கிட்டத்தட்ட மகாநதியில் ஒரு சீன் சுகன்யா அண்ட் கமல் சார் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸான கான்வெர்ட் நடந்திருக்கும். எண்ட் ஆஃப் த டே அது கனெக்டிவ் சோல். அதுக்கப்புறம் என்ன அந்த கான்வெர்ட். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்த சீன் வந்து ரொம்ப ஒரு ஹியூஜான ஒரு ஆக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க? ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் சார் ஆடா என்னப்பா எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு அந்த லிப்லாக். இல்லை, அதான் அந்த லிப்லாக் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு அந்த லைன் முன்னாடி அவர் சொல்லுவாருன்றது எனக்குமே இந்த சர்ப்ரைஸ் தான். அந்த இந்த படத்தில் வர மாதிரி மௌனராகத்தில் வர மாதிரி அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஸ்பாட்டில் அவங்க பண்ணது அதுதான் எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். இப்போ நீங்கள் நார்மலாக அதை சொல்லாமல் கிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஒரு கமல் சாரோட தாக்கன்னு நம்ம சொல்லலாம். இது வெல் ரிட்டன் தட். ஸோ த இஸ் கெட்டிங் இன் டு த பீக் ஆஃப் தட் என்ன சொல்கிறது அன்டச்சபிலிட்டியோட அதை வந்து அவர் புஷ் பண்ணும்போது ஒரு வழியே இல்லாமல் அந்த கிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரைட்டிங் எங்களுக்கு ரொம்ப அதில் பிடிச்சி. அதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ நம்ம பண்ணனாலும் எங்கள் சைட்லையுமே வந்து அந்த ரெகுலர் கிஸ் மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த சில் அவுட் ட்ரீட் மேக் இட் லுக் லைக் ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த இந்த எமோஷனாக வரக்கூடாது. ஸ்டில் த கிஸ்ஸிங் பட் இட் ஸ்டில் த சேட் சில் அவுட் ஃப்ரேமிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அவர் அந்த சில் அவுட் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாரு. பயங்கரமாக இருக்குடா இந்த ஷார்ட்டில் கட் பண்ணாமல் இப்படியே வச்சிடலாமே இந்த ஃபுல் ஷார்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். அந்த மானிட்டரை பார்த்துட்டு வந்து அந்த ஷார்ட்டை பார்த்து 6 நிமிஷத்தில் முடிச்சுட்டு ஜென்ரலாக டேரக்டர்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் அந்த ஷார்ட்டோட சந்தோஷத்தில் பேக்கப்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இப்போ சிங்கிள் ஷாட்னும் போது இப்போ எக்ஸாக்டாக அந்த குழந்தை ஒரு விஷயத்தை எழுந்துக்கிறாங்க. அப்போ எழுதுக்கும் போது அதெல்லாம் முன்னாடியே ஒரு மானிட்டர் மாதிரி ரிஹர்சல் போகும். அதுதான் நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் எனக்குமே வந்து ஷாக் டேக்கில் தான் அது நடந்துச்சு. எப்படி டக்குன்னு அந்த குழந்தை அந்த சத்தம் போடும்போது எழுந்துக்கணுன்றது தான் அதோட கியூ. ஓகே ஓகே அந்த குழந்தைக்கு. ஆனால் எனக்கு சர்ப்ரைஸ் வந்து இவர் டக்குன்னு போய் எழுந்து போய் அந்த பாட்டு பாடிட்டு திருப்பி வந்து அதே மூடில் உட்காருவாருன்றது எனக்கு வந்து ஷாக். நானே அதை எதிர்பார்க்கல. ஓகே, அது எங்களுக்கே எல்லாருக்குமே அது அந்த சர்ப்ரைஸாக இருந்தது. அவர் சார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல. அதை அவர் ஃபஸ்ட்லேருந்து தெரியும் இந்த இடத்துல உட்காருவாங்க, த்ரிஷா இப்படிலேருந்து உட்கார போகிறாங்க, இப்படி அவர் பேச போகிறாரு, அந்த குழந்தை டிஸ்டர்ப் ஆகும், இவர் வந்து அதை இது பண்ண போகிறாருன்றது திருப்பி இது கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியும் டைமிங். ஆனால் அந்த எழுந்து போய் அதை போய் அந்த பாட்டு பாடுவார்ன்றது கூட இந்த டைலாக்ஸில் கூட இல்லை அந்த பாட்டுலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணது. அதில் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சில ஷார்ட்ஸ்லாம் வந்து சினிமாவில் எப்படி இருக்கும்னா ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது ஏன் நல்லா இருக்கு எதுக்கு நல்லா இருக்கலாம் தெரியாது. பார்த்தனேப்பா செம்மையாக இருக்குடா என்னடா ஷார்ட்ன்ற மாதிரி இட் கிவ்ஸ் அ ஃபீலிங். எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது ஒன்ஸ் அவங்க எல்லாரையும் சுட்டுடுவாங்க. சுட்டுட்ட பிறகு சார் மட்டும் நிற்பார் அந்த போய் அப்படியே மொத்த ஃப்ரேமே ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும் ஹிஸ். கரெக்ட். அது ஏன்னு தெரியல, இட் கிவ்ஸ் லைக் செம்மையாக இருக்குது. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த ஷார்ட் தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இந்த நார்மலாக இருக்கிற லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு பண்ணணும்னு சொல்லுறது லைட்டாக அந்த டச் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து ஒரு இன்டென்ஷனலாக அப்படி வச்சது அது. ஸோ அது வரைக்கும் நார்மலாக இருந்தது லைஃப். இட்ஸ் கோயிங் லிட்டில் அப்சைட் டவுன். இதுக்கப்புறம் டோட்டலாகவே அவரோட லைஃப் வந்து தலையெல்லாம் மாறப்போகுதுன்றது தான் அந்த ஒரு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பி தட் யூ அது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது தான். ஸோ இதெல்லாமே என்னென்னா வி டசன்ட் லைக் டு அண்டர்லைன் திங்ஸ். இதெல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை கொடுக்கறது தான் ஓகே ஓகே சினிமாட்டோகிராஃபியோட மேஜர் வேலை.
ஓகே. ஸோ அந்த ஐடியாவே அதுதான். அப்படி நார்மலாக எப்பவுமே அந்த லெவலில் வைப்போம் கேமராஸ். இவர் கரெக்டாக அந்த அப்படி அந்த அப்படி நீங்கள் சொல்கிறது அந்த அவர் சுத்தத்தை எக்ஸாக்ட்லி அங்கே தான் ஒரு டச் மாதிரி வச்சுருப்போம். இது ஜென்ரலாக நீங்கள் நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டச் ஆங்கிள்னே சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ படத்தில் நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸும் யூஸ் பண்ணிருக்கீங்க. லைக் ப்ரோட்டோகனிஸ்ட் அவர் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், எதர் இஸ் சைக்கோவா இல்லை என்ன மாதிரியான ஒரு ஆளுன்ற மாதிரி. ஸோ லோகேஷ் என்ன மாதிரி சொல்லிட்டாரு, எந்தெந்த இடத்துல இதுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸ் டைட் யூஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருப்பி கதை சொல்லி முடித்த உடனே நான் ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்துக்கு பெரிய லொக்கேஷனோ ஏகப்பட்ட க்ரூவோ வைட் ஆங்கிள் லென்ஸோ எதுவும் வேணாம். இந்த படத்துக்கு வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர். ஏன்னா நீங்கள் கதையை வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் தான் வச்சுருக்கீங்க, அந்த எமோஷன் அந்த இது அப்படின்னும் போது ஒரு ஸ்பெஷலாக ஒரு லென்ஸை கொண்டு வந்து அதை நான் போட்டு காமிச்சேன். இது ஒரு ஸ்பெஷல் லென்ஸ், வரைக்கும் அந்த படத்தில் இது யூஸ் பண்ணல, இப்போ தான் லான்ச் ஆகிருக்குது, இது வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு அந்த காஃபி ஷாப் சீக்வன்ஸில் பயங்கரமாக பிடிச்சி போச்சு. ஸோ எப்பப்போ அவருக்கு அந்த தேவைப்படுதோ அந்த லென்ஸ் அப்படின்றவாரு. அது எப்போ பாரு எமோஷன் ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறாரோ சார் அந்த 85mm ஓகே. ஸோ அந்த மாதிரி அதை ஒரு ப்ராக்டிஸாகவே இந்த படத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வைக்க ட்ரை பண்ணிடுறோம். ஓகே. இப்போ இருக்க காலகட்டத்தில் படங்கள் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ படத்துக்கு பின்னாடி இருக்க நுவான்சஸ், அதுக்கு பின்னாடி என்னென்ன ஈஸ்டர் எக்ஸ் இருக்காங்க எல்லாமே படம் ரிலீஸ் ஆனால் அவங்க பிரித்து மேய்ஞ்சிடறாங்க. ஸோ லியோவில் அது போல் ஒரு 2-3 விஷயத்தை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இது பார்க்கும்போது முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை சார்? அது ஒரு இடத்துல வந்து இப்போ நான் ஒரு செகண்ட் டைம் படம் பார்க்கும்போது தான் வெரி எக்ஸாக்ட்லி ஹீ இஸ் லைக் மூவிங், அங்கங்கே ஒரு மூவ் பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் ரொம்ப எக்ஸாக்டாக வந்து நிற்கிறாரு அந்த இது நிற்கும் போது. ஸோ ஹவு டிட் யூ மேட்ச், அது என்ன மாதிரி பிளான் பண்ணுவீங்க? இல்லை ஆக்சுவலி அந்த விங்ஸ்ன்றது அந்த காஃபி ஷாப்லேயே இருந்தது. இப்போ நீங்கள் நிறைய காஃபி ஷாப்ஸில் நிறைய ஃபோட்டோக்காக அவங்க அதை வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த சீனை எங்கே ஸ்டேஜ் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்த அவர் நடந்து வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அந்த காஃபி ஷாப்போட ஒரு கார்னரில் அதை வைக்கலாம், அப்படி வச்சா தான் அந்த இடத்துலேருந்து அவர் எண்டு போகிற வரைக்கும் அந்த பில்டப் ஷாட்ஸ். ஏன்னா ஜென்ரலாக ஒரு அந்த மாதிரி வில்லன் பில்டப்ஸில் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் தான் பில்டப்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க வண்டி அப்படியே வண்டி வந்து இறங்குது அப்படின்னு போட்டு வந்து இதை வந்து அவர் ரிவர்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஆரம்பிக்கிறது வந்து அப்படியே ஒரு சின்ன க்ளோஸ்அப்பில் ஆரம்பித்து அங்கேருந்து சீன் பெருசாக ஆகி அங்கேருந்து போனால் க்ரௌட்லாம் வரும், அப்புறமா பார்த்தா அவ்வளோ கார்ஸ் வரும்ன்றது தான் அந்த ஸ்டேஜிங். ஸோ இந்த கார்னரில் கொண்டு போகலான்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய வாலில் வந்து இந்த விங்ஸ் இருந்துச்சு. ஓகே சரி ஓகே இந்த ஐட்டமை பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கட்டும், இவருக்கு வச்சுட்டோம். இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணணும்? ஓகே கதையாக யோசித்து பார்க்கும்போது அந்த முல்கிரீடம் ஓகே இவர் மேலே வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது கதையில் இன்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் அப்போ அவசரமாக ஆர்ட் டைரக்டரை வர சொல்லி இந்த மாதிரி ஒரு முல்கிரீடம் வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அவருக்கு கொடுத்து ஆன் ஸ்பாட்டில் அதை வரைய வச்சு அது பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து அது ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணாமல் எப்போ வந்து அவர் நீ தான் இல்லையோ அப்படின்னு அவர் கார்னர் பண்ணாரோ இவர் அப்படியே அந்த அமைதியாக நிற்கிறது தான். இது இவ்வளோ பேருக்கு தெரியல, லோகேஷ் கூட இன்டர்வியூவில் சொன்னாரான்னு தெரியல. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பாஷாவோ இந்த மாதிரி எந்த கதையிலையுமே வரும்போது அந்த பாஷாலுமே அந்த ரொம்ப ஃபேமஸ் பாடி லாங்குவேஜ் வந்து அவருடைய ஒரு ஃப்ரெண்டில் வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்கிறது தான். இதுலேயுமே அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் அதை சொல்லாமல் கன்வே ஆச்சு, 100% கன்வே ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட். அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படி வெளியே போய் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கிரீடத்தில் அவரை கரெக்டாக அலைன் பண்ணணுன்றது தான் ஐடியா. சார் வந்து இந்த பொசிஷன் கொடுக்கறதுல அவர் தான் கிங்கு. நம்ம சொன்ன இடத்துல நிற்கிறது, சொன்ன டைமிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அவரோட லியோட இன்ட்ரோவில் ஒரு சிகரெட் ஷாட் ஒன்று எடுக்க ட்ரை பண்ணியிருப்போம். ஓகே அதை வந்து நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேறு ஒரு ஆளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அவங்களால பண்ணவே முடியல. ஃபஸ்ட் நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து கரெக்டாக அதை டம்மு எடுக்கணும், வைக்கணும், கண்ணை ஓப்பன் பண்ணணும். இவ்வளோ டைமிங் வந்தார், பார்த்தாரு என்ன டைமிங் அப்படின்னாரு. சார் இதான் டைமிங் சார். இது ப்ராப்ளம் என்னன்னா ரொபாட்டிக்ஸ் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு வந்துடணும். இதுக்கு ஆர்டிஸ்ட் சிங்க் பண்ணணும். ஓகே ஓகே. இவரை மாதிரி கேமரா மூவ்மெண்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஆளே இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக பண்ணுவார் நம்ம என்ன பொசிஷன் கொடுத்தாலும். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இதுதான் பாயிண்ட். அவருக்கு தெரியவே தெரியாது என்ன ஃப்ரேமிங் என்னென்னு. அவர் கரெக்டாக பொசிஷன் சொன்னால் அழகாக வந்து நின்ட்டார். அது எல்லாருமே இன்றைக்கி அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அந்த முல்கிரீடம் கான்செப்ட். ஓகே. என்னதான் வெளியில் வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறது தப்பா ரைட்டா இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். எவ்ரி ஆக்டர்ஸ் ஹேஸ் ஹிஸ் ஓன் ஸ்டைல் அந்த சிகரெட் ஸ்மோக்கிங்ல. ஸோ விஜய் சாரோட அந்த ஸ்மோக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய சீன்ஸில் வந்து ஸ்மோக்கிங், ஆனால் அதில் ஒரு ஸ்டைலாக கேரி பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த நான் வரவா பாட்டில் கூட he will smoke. ஸோ லோகேஷ் என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு? இல்லை இந்த ஸ்மோக்கிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஹீரோஸாக ஸ்மோக் பண்ணுறதா சொல்கிறோம். இந்த கதையில் வந்து இந்த ஸ்மோக்கை டிசைன் பண்ணது அவர் தான்ன்றது தான் கேரக்டர். ஓகே இவர் வந்து ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு. ஹீல் டிசைன் டொபாக்கோ வந்து வளர்த்து பண்ணுறாரு. அண்ட் எங்களுக்குமே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் இது.
ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, ஓகேங்களா? அதோட டியூரேஷனே ரொம்ப கம்மி, ஏன்னா இந்த கதைக்கு தேவைப்படலை. ஏன்னா இந்த கதையோட மற்ற விஷயங்கள் ரொம்ப பெருசு. இந்த ஃப்ளாஷ்பேக் ஸோ இந்த குறிப்பிட்ட டைமில் இவரை எவ்வளோ நெகட்டிவாக காமிக்கணுன்றது தான் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சு. ஓகே, அதனால தான் வந்து அந்த தம்மு, அந்த சிகரெட்டும் அந்த ட்ரிங்க்குன்றதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம இதில், ஏன்னா இப்போ நம்ம திருப்பி சொல்கிறோம், இந்த ஹீரோ நல்லவனா மாறினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே வச்சுருப்போம், என்ன இது எப்படா குடிக்கிறீங்கன்றது தான் ஜிஎம் கிட்ட சொல்லுவார் பண்ணுறோம். அந்த காஃபி ஷாப்லையுமே ஆல்கஹால்னு சொல்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, ஸோ அதை தப்பாக எடுத்துக்கிறீங்கன்னா ஏன் இந்த யாருமே பாசிட்டிவாக எடுத்துக்கலங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், ஒரு கெட்டவன் தம் அடிப்பான், நல்லவன் வந்து அது அடிக்க மாட்டான் அப்படின்றது தான் லோகேஷோட பிரின்சிபல். டைம் ஸ்பேஸ் கம்மி, பட் சினிமாவில் இதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறது தான். நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி உங்களுக்கு நான் ஃபோனில் பேசின மாதிரி தான், அந்த ஏன் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் இப்படி பேசும்போது எங்களுக்கு அந்த டைம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, எவ்வளோ தூரம் இதை வந்து அவரை நெகட்டிவாக புஷ் பண்ணணும் அப்படின்றது தான். அதை ரொம்ப என்ன சொல்கிறது, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில படங்கள் இப்போ நம்ம வந்து அந்த ட்ரக்ஸ் யூசேஜ் பண்ணுறோம், இதில் வந்து கொஞ்சம் அதை வந்து நம்ம லைவாக காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பீப்புள் வில் டென் டு டேக் திஸ் ஆஸ் அ வெரி சீரியஸ் திங். நீங்கள் அதை வந்து ஃபேண்டஸியாக இப்படி காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபன்னாகவும் ஃபேண்டஸியாக காமிக்கும்போது இட் லுக்ஸ் லைக் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கான ஒரு டச் தான் வரும் தவிர பீப்புள் ஓன்ட் டேக் இட் அஸ் இது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான். இப்போ நீங்கள் நிஜமாக ரியல் லைஃப்பில் தம் அடிக்கிறவங்களும் இந்த டம் அடிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்குமே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சில பேர் வந்து சும்மா நான் ஸ்டைலுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிஜமாக தம் அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டைலுமே இருக்காது, ரொம்ப இன்டென்ஸாக அவங்க ஏதோ தாட் ப்ராசஸில் நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கக்கூடாதுன்றதா என்னோட இதில் இருக்கிற பர்சனல் நோக்கம். அது எவ்வளோ தூரம் ஃபன்னாவோ ஒரு பில்டப்பாவோ பண்ணால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஸ்டைல் எலிமெண்ட்டாக போகும் தவிர இது சிகரெட் குடிக்கணுன்றதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணாகுது அப்படின்றதுக்காக தான் அதுக்குன்னு அதாவது எதுக்கோ மூக்க போர்டெலாம் யூஸ் பண்ணுற ஷாட் போய் ஒரு தம் அடிக்கிறதுக்கு ஒரு யூஸ் பண்ணோன்னா அதோட ஐடியா வந்து டு மேக் அவே ஃப்ரம் அந்த ரியலிசம். க்ளோரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, க்ளோரிஃபைன்றதை விட அதை ஃபன்னாக கொண்டு போகணும், ஃபேண்டஸியாக கொண்டு போகணும், அதை வந்து சீரியஸாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அதோட ஐடியா. சார் எக்ஸாக்டாக இந்த ஸ்மோக்கிங் பற்றி பேசும்போது அதுக்கு பின்னாடி இருந்த 2 பேக் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை சஞ்சய் தத் சார் சொல்கிறாரு, இது என்னன்னு தெரியுமா, D/, அதுவாக இருக்கட்டும், இதுக்கு நீ கொடுக்குற பிளாக் டெவில் 25 பப்ஸ், இது கேட்கும் போது எப்பா இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு அழகான ஒரு கதை இருக்கா, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்ல முடியாது. அவர் ஹனி பேஜர்னு பேர் வைக்கலாம், அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்க்கும்போது அர்ஜுன் சார் இது வரைக்கும் இந்த கொக்கைன் இதெல்லாம் கேள்விப்பட்டாச்சு, டெத்தோரான்னு ஒன்று சொல்கிறார். வாட் இஸ் டெத்தோரா, அது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது, அதுலேருந்து அவர் தூவி விட்டுறாரு. இது டோட்டலி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. இப்படி பார்த்துட்டு பிறகு எனக்கு என்ன தோணுச்சு, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் உள்ள சொல்லியிருக்கலாமோ, ஏன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ இன்டென்ஸான ஒரு கதை இருக்கே, அதை ஏன் அவங்க இதுதான் அடுத்த கதை. அதுதானே இப்போ எந்த கதைக்கு எவ்வளோ வேணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு சில டூல்ஸ்லாம் இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ யூ கேன் ரைட் மோர் ஆன் தட் ஸ்கிரிப்ட்ன்றது தான் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நான் ஃபஸ்ட்லேருந்து அதே தான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இது வந்து ஒரு கதை அவர் சொல்லலை, அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் கதையில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற யாருமே அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லலை. ஓகே, இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இவரை கூட்டின்னு வந்து நம்ம கதையை சொல்ல வைக்கிறோம். ஓகே, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை சொல்ல ட்ரை பண்ணுறதுனால, இது வந்து ஒரு டிரெக்டர்ஸோட அப்ஜெக்டிவாக நம்ம சொல்ல ட்ரை பண்ணாதனால இது ஒர்க் ஆச்சுன்னா இந்த கேரக்டர் தூக்கி அவர் எங்கே வேணால் திருப்பி அந்த என்டையர் லியோவோட இதை வந்து ஒரு கதையாகவே பண்ணலாம். அதுக்கான அவ்வளோ எலிமெண்ட்ஸுமே இருக்குது. அண்ட் வை இஸ் ஸோ ஃபியூரியஸ், அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் ஒரு ஃபுல் லென்த்துக்கு வந்து இந்த கதையை பண்ணலாம். எதுக்கு வந்து ஒரு அப்பா வந்து சொந்த குழந்தைங்களை வந்து கொடுக்குறாங்க, என்ன அந்த மூட நம்பிக்கையோட ரீசன் என்ன, அதுக்கு காரணம் என்ன, இது எல்லாத்துக்குமே ஈஸியாக நீங்கள் கதை பண்ணிடலாம். உட்காந்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவர் ஆல்ரெடி நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சுருந்தாரு. சரி, ஓகே. இப்போ எனக்குமே வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு முக்கியமான சீனை வந்து எங்களுக்கு லென்த்தில் வந்து அங்கே அவங்களோட பாண்டிங் நிறைய காமிச்சிருப்போம், சிஸ்டர் இது. பட் ஆனால் இந்த ஃப்ளோவில் வந்து போகலை. பட் எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்காக அவர் எல்லாமே பண்ணிட்டாரு, சொன்னதெல்லாம் அவருக்காக இந்த சாங்கை வந்து கொடுக்கணுன்றது தான் இதோட அந்த ஃப்ளாஷ்பேக்கோட முக்கியமான நோக்கம். அந்த யங் லுக்கில் இவருக்கு வந்து இந்த எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு சாங்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ப்ரையாரிட்டியாக இருந்தது தவிர இந்த கதையோட முக்கியமான விஷயமே அந்த ஃப்ளாஷ்பேக் கிடையாது. இப்போது இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவர் வந்து இந்த கதையை வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஒரு கதையை எழுதுறதுக்கான இல்லை, லியோ 2ன்றதை விட இந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு உங்களுக்கு எங்கெங்கே எலிமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சோ இதெல்லாம் எழுதி திருப்பி
இந்த ட்ரக் காட்டலோட இவர் எப்படி பாசிட்டிவாக இருந்து வேலை பண்ணுறாரு, என்ன மாதிரியே வேணால் அவர் இதை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரதுக்கான எல்லா ஸ்கோப்புமே. சஞ்சய் தத் அவர் ஒரு பாடியாவே பார்க்கும்போது அவர் கையில் ஒரு துப்பாக்கியோ கத்தி எதுவுமே கொடுக்க தேவையில்ல போல தான் கேங்ஸ்டர் அப்படிதான் ஒரு லுக்காவே அவ்வளோ ஒரு ஹியூஜா இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் அவரை பார்த்தா பரிதாபமாகவும் இருக்கு, என்னடா அவர் இன்னொரு பக்கம் அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடூரமாகவும் காட்டணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்பிட்வீன் நீங்கள் ப்ளே பண்ணது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அவருக்கு வந்து இஸ் நாட் ப்ராக்டிக்கல் பர்சன், வேறஸ் அர்ஜுன் சார் இஸ் வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த கேரக்டரோட ஆர்க்கு. இவர் வந்து இஸ் எமோஷ்னல், ஓகே, இஸ் வெரி வல்னரபிள், அதே டைமில் he wants to have the kingdom all himself. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான கேரக்டர் தான் சஞ்சய் தத் சார். இவர் வந்து க்ளீன் ஃபார்வர்ட், ஓகே, எவனை பற்றி நமக்கு தேவையில்ல, லியோ இருந்தான்னா இல்லாட்டி எனக்கு என்ன. பட் ஹரோல்டுக்குள்ள வந்து லியோ மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் தாண்டி அவர் மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குதா? இருக்குது, ஒரு கார்னர்ல இருக்குது. ஏன்னா இப்போ ஜென்ரலி அந்த ஒரு ஃபேமிலி ட்ரீல நீங்க ஒரு காட்ஃபாதரோ இந்த மாதிரி படத்துல நீங்க ஒரு ரோட் டு பெர்டிஷன் இந்த மாதிரி எந்த படங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே வந்து எப்பயுமே அந்த அடுத்த ஹையர் யாருன்றது வந்து என்னைக்குமே வந்து ஒரு இந்த கேங்ஸ்டர் வேர்ல்ட்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ இந்த ஏஜ் குரூப்பாகவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, இப்போ சஞ்சய் தத்துக்கு அப்புறம் இவர் வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்பிட்வீன் ஏஜில் ஒரு அர்ஜுன் சார் இருக்கும்போது இவங்களுக்குள்ள யார் பெரிய ஆள் ஆகிறாங்கன்றது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டல்ஸில் வந்து கார்டல்ஸ் வந்து ஒரு கொலாபரேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கொலாபரேஷனாக ஏகப்பட்ட சிண்டிகேட்ஸ் இருக்கும். இவங்க எல்லாருக்கிட்டுமே ஒப்பீனியன் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாருக்கு இதை கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒப்பீனியன்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் பண்ணியிருந்தார். பட் லென்த்தில் வந்து அதெல்லாமே எங்களால் ஃபிட் பண்ணி வைக்க முடியல. ஓகே ஓகே, ஸோ அப்போ எல்லாருமே ஓட் பண்ணுறது வந்து லியோ தான் சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே என்னென்னா லியோ மேலே இருக்கிற பயம். ஆனால் அவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே வந்து பாசம் இருக்கும். ஆனால் லியோ தான் கரெக்டுன்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் தாண்டி அவர் வந்து அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவரோட லாஜிக். என்னதான் அவன் பொண்ணு தானே, இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே, நம்ம வீட்டில் இல்லாட்டியும் பரவாயில்லன்றது தான் ஒரு அப்பாவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆர்க்கெல்லாம் கிரியேட் பண்ணி. பட் திருப்பி சொல்லணும்னா இது வந்து தனி படம், தனி. ஆனா அது சின்னதா சொல்லணும்னா ஹரோல்ட் கிட்ட கேட்கும் போது என்ன கேட்டா நான் லியோ தான் சொல்லுவேன். அதோட அவருக்கு கதை முடிஞ்சிடும். இதுதான் வந்து நம்ம எடிட்டர்ஸ் கொடுக்குற இன்புட். ஓகே, இப்போ எடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன எடுத்தாலுமே அவங்க சொல்லிடுவாங்க, சார் இந்த டைலாக்ல எனக்கு ஃபுல்லாக புரிஞ்சு போச்சு சார், இந்த சீன்லாம் வேணான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. சரி, எனக்குமே என்னென்னா அவரோட கண்ணில் நிறைய ப்ளே பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த கண்ணில் எப்பயுமே இந்த கிளிட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அவர் இவ்வளோ விக்ரஸாக இருந்தாலுமே அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கண் கலங்கி தான் அவர் பண்ணியிருப்பார். இதை காமிச்சாலே போதும், அந்த உடம்பு ஜெய்ஜாண்டிக்காக இருந்தாலும் அந்த கண்ணில் வந்து அந்த பாவமாக இருக்குன்றதை வந்து காமிச்சிடலாம். அவருக்கு இது பண்ணாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு 2 நாள் அவர் நடிக்கல இந்த சீனை. ஃபர்ஸ்ட் டே ஷெட்யூல் போட்டோம், அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஐ சேட் ஐ காண்ட் ஆக்ட் லோகேஷ் அப்படின்ட்டு. அந்த பொண்ணை வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஒத்துக்கல, செகண்ட் டே வந்து திருப்பி ஷெட்யூல் பண்ணோம், அன்றைக்குமே ஒத்துக்கல. ஓகே, ஸோ வி கேவ் சம் டைம், அவருக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்துட்டு ஃபுல் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு இந்த படத்தோட மற்ற ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சு லோகேஷ் வந்து ரியலி ஸ்ட்ரகிள்டு டு கன்வின்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாருமே அது ஒரு ப்ளேம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஈ வாஸ் ஸோ ஏன்னா அவருக்கு அந்த யூனிவர்ஸில் சொல்லணுமா என்னன்னு சொல்லணுமான்னு தெரியல. லோகேஷ் ஸ்டில் ஃபீல்ஸ் விஜய் சார் தான் இதில் வந்து மோர் பவர்ஃபுல் வில்லன். ஓகே ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் த வே திங்க் அபவுட் எனி அதர் ஹீரோ. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து இஸ் இன் ஏஜ் குரூப், இது அவரோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இல் பி த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் வந்து அவர் இன்டெரக்டாக அதை எனக்கு ஃபீல் பண்ணுறது. ஐ மீன் யூ ஆர் இன்க்ளூடிங் ரோலெக்ஸ், லியோ, இதெல்லாம் யாரை கம்பேர் பண்ணாலுமே ஓகே, இந்த மாஸ் அப்பீல் பர்ஃபார்மன்ஸு அந்த ஃபிசிக்கலாக ஒருத்தர் நம்ம மாஸ் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கு வந்து இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ இவரை கொல்றதுக்கு வந்து அவரோட ஒரே ஆப்ஷன் வந்து இதுதான். சரி சரி, அந்த அப்பா மூலியமாக பண்ணால் மட்டுமே தான் இவங்களுக்குள்ள வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகும். இன்னொரு வில்லன் வந்து இவரை வந்து காலி பண்றதுன்றது வந்து எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணதுதான். இது இல்லாம என்ன வேணா கதை பண்ணிருக்கலாம், ஒரு பாகுபலி கான்செப்ட் மாதிரி. அதேதான், இது யாரு வேணா பண்ணிருக்கலாம். இவரை வந்து அவர் அழிக்கணும்னா இவரோட அப்பா மூலியமா பண்ணா மட்டுமே தான்ன்றதுதான் ஸ்ட்ராங். எவ்வளவு வில்லனை எழுதியிருக்கலாம். இப்போ இன்னொரு இப்போ பாகுபலியில காமிச்ச மாதிரி இந்த காக்கத்தியான்னு சொல்லி இன்னொரு வாரம் கொண்டு வந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம், இன்னொரு இவங்களோட ஆப்போசிட் கேங்கை கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ வில்லன்ஸே வந்து ஏன் அப்பாவாக இருக்கணும், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் ரொம்ப கன்விக்டடாக இருந்தார். ஓகே, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லியோ கேரக்டர், இது வந்து மோஸ்ட் நொட்டேரியஸ் வில்லன் அப்படின்னா
இவனை தாண்டி இன்னொரு வில்லன் வந்து இவனை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. இவனை சாவாடிக்கணும்னா எமோஷ்னலாக தான் இவனை வந்து கீழே இறக்கணும் அப்படின்றது தான் அவர் நம்பினார். ஸோ அதனால் இப்போ இதை அந்த லியோக்குன்னு ஒரு படம் பண்ணோன்னா இல் பி மோர் நொட்டோரியஸாக தான் இருக்கும் அது. ஸோ அதுதான் அந்த டயலாக்லையும் அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பார். ஓகே, ஒரு நாள் கதை கேட்டதுக்கே அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது. பட் ப்ராப்ளம் என்னென்னா விஜய் சார் அப்படி ஒரு அவதாரில் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நம்ம கொண்டு வருதுன்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ கதைப்படி வந்து ஹிமாச்சல்ல நடக்குது. பட் யூ கைஸ் ஷாட் இன் காஷ்மீர். why not ஹிமாச்சல்? பேசிக்லி அவருக்கு வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நார்த்தில் கூட்டிகிட்டு போயிட்டா க்ரௌடு வருவாங்கன்னு. அப்படி கிடையாது. க்ரௌடு வரமாட்டாங்க, சேஃப்டியாக எடுத்துடலான்னு. அவர் எங்கே போனாலுமே வந்து க்ரௌடு வந்து பண்ண அந்த நாங்கள் பர்டிகுலராக போன ஃபெல்காம் வந்து அந்த ஊரே வந்து ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல். ஓகே, அந்த ஊருக்கு யார் உள்ளே வரணுனாலுமே வித்தவுட் மிலிட்ரி கிட்ட சொல்லாமல் யூ கான் என்டர் இன் டு டவுன். இட்ஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ தட் இஸ் வை வி வென்ட் செலக்டட் தட் பர்டிகுலர் ஊர். அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்டேடியம் வந்து எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொன்னதே வந்து ஒரு அரேனா மாதிரி இருக்கணும். அந்த ஸ்கூல் இருக்கணும், ஒரு கிரவுண்ட் இருக்கணும், சுற்றி அவ்வளோ மக்கள் பார்க்கணும், நடுவில் அந்த ஐனா, அந்த மாதிரி அந்த லொக்கேஷன் வந்து பயங்கரமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு. ரெண்டாவது அந்த வின்டர் சீசன் 3 மாதம் அந்த ஸ்கூல் ஹாலிடே ஃபுல் எங்கள் கண்ட்ரோல். அந்த ஊரே வந்து எங்கள் கண்ட்ரோல். இந்த மாதிரி இமாச்சல் பிரதேஷ் வந்து ரொம்ப டூரிஸ்டிக்கான ஏரியா. ரெண்டாவது அவ்வளோ ஹோட்டல் ரூம்ஸ் இருக்காது. இந்த ஊரில் என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த அமர்நாத் யாத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த அமர்நாத் யாத்ராவோட பேஸ் கேம்ப் அது. ஓகே. ஸோ அந்த பேஸ் கேம்ப்னால இங்கே ஏகப்பட்ட நல்ல ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஒரு 18 ஹோட்டல்ஸ் கடை. அந்த 18 ஹோட்டல் நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அது ஆஃப் சீசன் அது. ஏன்னா அமர்நாத் யாத்ரா வந்து இப்போ நாங்கள் செகண்ட் டைம் போகும்போது எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா 10வது நாள் எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சு திருப்பி எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி அதை க்ரௌட் கண்ட்ரோல், திருப்பி எல்லா டார்ச்சரும் அங்கேயும் இருந்தது. ஐடியா வந்து இதுதான். அண்ட் இமாச்சல்ன்றது இட்ஸ் ஆல் ஒன் பெல்ட். இல்லை, நீங்கள் காஷ்மீரில் ஆரம்பித்து அங்கேருந்து டுவோர்ட்ஸ் அந்த ஸ்பிட்டி வேலி இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த இமாச்சலோட ஐடியா. ஸோ இது எங்களுக்கு கரெக்டாக கதைக்கும் இந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கும் அந்த ஊர் வந்து ஒரு மிலிட்ரி ப்ரிசர்வ்டு ஏரியான்றதுனால தான் அந்த ஊர் செலக்ட் பண்ணோம். ஸோ ஹைனாவை பற்றி நிறைய நீங்களும் பேசியிருக்கீங்க. எனக்கு அந்த ஹைனாவோட கேள்விகளில் உங்களுக்கு அது எப்படி எடுக்கணும்? ஏன்னா முன்னாடி ஹைனாவும் இருக்க போகிறதுல எதுவும் இருக்க போகிறதுல ஸ்டில் அதை எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க, அது அந்த ஷார்ட் எப்படி எடுத்தீங்க? இல்லை, இது நமக்கு அந்த ப்ரீ விஷுவலைசேஷன்லும் ப்ளஸ் அவங்க அசெட்ஸ் கொடுத்ததுல நமக்கு தெரியும் ஹைனா இப்படி தான் இருக்க போகுதுன்னு. அப்புறம் எல்லாருக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் மேலே ஒரு கிரிட்டிசிசம் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. நம்ம ஏன் வந்து இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு இருக்குது. பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நம்ம இது 2 கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க, 2 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் ஆப்வியஸாக நம்ம போய் தான் ஆகணும். அப்புறம் ஒருத்தர் வந்து டிஸ்கைஸில் இருக்கார். ஓகே, கதை தெரிஞ்சவங்களுக்கு இப்போ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவர் லைஃப் ஸ்டைலாக மாற்றி வேறு உலகத்தில் எங்கேயோ போய் தனியாக போயிருந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய மாதிரி இருக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஹேர் ஸ்டைலை மாற்றுறதுன்றது ஒரு சீன். இப்போ அந்த அர்ஜுன் சார் அதை பார்த்துட்டு இதே மாதிரி ஹேர் ஸ்டைலை அவர் வந்து அந்த ஸ்கெட்ச் பண்ணி, ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு கதை இருக்குது இந்த படத்தில். இன்ஃபேக்ட் படத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு பெருசாக கையை வச்சிடலாம். அந்த இன்டர்வல் பிளாக்ல மட்டும் தான் அவர் அந்த ஹேருக்கான ஒரு இதுவும் கொடுக்குறாரு. இது ஒரு கேரக்டர். இந்த கதை அவர் மாற்றுறதும் இவங்களுமே இந்த ஹேர் ஸ்டைலை மேட்ச் பண்ணுறதும் இப்படிலாம் பண்ணும்போது எங்களுக்குமே வந்து இவருக்கு இந்த அனிமல்ஸோட ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபர் வந்து ஒரு மாதிரி அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ப்ளோ ட்ரை பண்ணி அந்த புஃப்னு இருக்கும். ஓகேங்களா, இவருக்கு அந்த அனிமல்ஸோட இருக்கும்போது இது கரெக்டுன்றது தான் இதில் இருக்கிற ஜஸ்டிஃபிகேஷன். இது நம்ம சப்டைட்டில் போட்டால் யாருக்கும் அது சீனாக பண்ணால் கிரிஞ்சுன்னுவாங்க. இதை எவ்வளோ தூரம் ஷார்ட்டாக பண்ணணுன்றது தான் அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேக் லைட்டில் அது நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணது. ஸோ கரெக்டாக அன்றைக்கி நல்லா இருந்தது அந்த லைட்டு. அந்த ஃபுல் ஸ்னோக்கு நடுவில் அதை வச்சு எடுத்து அவங்களுமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ரோட டீட்டெயில்ஸு, அந்த காது கரெக்டாக அப்படி ஒரு அதுக்கு ஒரு டச் பண்ணும்போது ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற அதே கூஸ்பம் மூமெண்ட் அந்த ஐநாக்கு கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் நமக்கு யாராவது நம்மளை லாக் பண்ணும்போது நமக்கு லைட்டாக சிலுக்குன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அந்த காதை வந்து அவங்க அப்படி அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக அதை பண்ணினாங்க. அது ஒர்க் ஆச்சு. சரி, நீங்கள் அழகான ஒரு நொவான்சஸ் சொன்னீங்க. நான் இதில் ஒரு கமர்ஷியல் நொவான்சஸ் சொல்லவா? இப்போ நிறைய தியரிஸ் சொல்கிறாங்கல்ல வைஸ் வர்சா. ஸோ த தியரி இஸ் ரஜினி சார் ஈகிள் கதை ஒன்று சொன்னாரு ஸ்டேஜில். ஸோ அந்த கதை போல தான் இவர் ஓகே ரஜினி சாரை தான் இவர் அட்ரஸ் பண்ணுறாங்க கழுகா. இல்லை சரி, நீங்கள் வந்து என்ன காமெடினா இந்த வலைப்பேச்சுன்னு ஒரு சேனல் இருக்குது கரெக்டாக. எங்களுக்கு என்ன ஷாக்னா இந்த சீன் நாங்கள் எடுத்துட்டு ஈவினிங் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சில் இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி படத்தில் ஒரு ஈகிள் இருக்குது, ஈகிளோட விஜய் சார் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு லீக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த எபிசோடு போய் பாருங்கள், அது என்னைக்கு ஷூட் பண்ணதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கிட்டையுமே ஃபுட்டேஜில் வந்து டைம் கோட்லாம் இருக்குது. ஸோ அவருக்கு ஆடியோ லான்ச்க்குலாம் முன்னாடியே இப்போ நடந்தது. இது வந்து நாங்கள் ஷூட் பண்ணது வந்து மே மந்தில்.
ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஃபன் சினிமாவில் அதுதானே, ஆடியன்ஸோட வேலையை வந்து எதோ எங்கெங்கே கனெக்ட் பண்ணுவாங்க நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. எனக்கு இந்த இந்த இப்போ இப்போ இவங்க பேசிக்கிட்டுலாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. நான் பயங்கரமான ரஜினி ஃபேன், ஓகேங்களா. நான் வந்து என் பேரே வந்து மனு பாஷான்னு சொல்லி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அந்த பாஷா படத்துலேருந்து வர டைம்லாம். ஸோ என்ன ஆகும்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பான், இஸ் அ கமல் சார்ஸ் ஃபேன். நாங்கள் வந்து என்ன லெவலில் சண்டை போடுவோம். ஆனால் எங்களோட சண்டை எப்படி இருக்கும்னா, என்றைக்குமே வந்து அந்த ப்ளஸஸை சொல்லி தான் நாங்கள் சண்டை போடுவோம். ஓகே, எப்பயுமே அப்யூஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளேயே நாங்கள் போக மாட்டோம். ஏன் சூப்பர் ஸ்டார் இது பண்ணார், இந்த ஷாட் மாதிரி எடுக்க முடியுமா அவன்கிட்ட கேட்பான். அவன் வந்து வேற ஒரு ஷாட்டை சொல்லுவான். ஆளை வந்தான்ல இப்படி பண்ணார்ல, அது உன்னால் பண்ண முடியுமா, இப்படி தான் எங்களுக்குள்ள சண்டை இருக்கும். தவிர ஒருத்தங்களை டீக்ரேட் பண்ணி பேசுறதுன்றது வந்து என்றைக்குமே இருக்காது. அண்ட் இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நீங்கள் ஷாக்கே ஆகிடுவீங்க. எனக்கு வந்து அந்த ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி இவர் தான் வந்து பீஸ்டில் எனக்கு வந்து நெல்சனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நெல்சன் அப்போ தான் எனக்கு தெரியும். நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறோம். நெல்சன் எனக்கும் பயங்கரமாக ரேப் ஆகிடுச்சு. நெல்சன் வந்து அடுத்த படம் பண்ணணுன்ற டிஸ்கஷன்லாம் வரும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். நான் வந்து உடனே ஓவர் நைட் எல்லாமே செட் பண்ணி ரஜினி சார் திரும்புகிற ப்ரோமோ வந்து அவருக்கு அவங்க 2 பேரும் நிற்க வச்சு ஷூட் பண்ணி கொடுத்துட்டோம். பட் ஆக்சுவலி அப்போ வந்து இன்னும் சன் டிவிக்கு எனக்கு இந்த அக்ரிமெண்ட்டோ இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. ஐடியாவாக நமக்கு நெல்சன் எவ்வளோ நல்லா ரேப் செட் ஆகிடுச்சு. அடுத்த படம் நம்ம இதை பண்ணலான்ற மாதிரி ஒரு சிஸ்டம். சடனாக பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் அவங்க இது நம்ம பேசுறதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு, இல்லை நீ வந்து எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, இது மாதிரி லோகேஷ் படம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதாவது கேட்கறதெல்லாம் கிடையாது, அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னொன்னே எனக்கும் நெல்சனுக்கும் ஷாக். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கரெக்டாக நீங்கள் நைட்டு அவர் வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்றாரு. பார்ட்டி கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஓப்பன் பண்ணிட்டார். ஓகே, அன்றைக்கி அந்த பார்ட்டியில் நடந்தது 2 விஷயம். ஒன்று வந்து இது பீஸ்டுக்காக நடந்த பார்ட்டி கிடையாது, அடுத்து நான் திரும்பி நெல்சனோட படம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுதான் அன்றைக்கி பண்ணது. 2வது வந்து இந்த மாதிரி டே அவன் படம் பண்ணல, என் படம் தான் பண்ணுறான், எனக்கு அவன் வேணும். இப்போது நான் அவருக்கு தெரியும், என்னை கூட்டின்னு போவான் அப்படின்னு தெரியும் நெல்சன். அன்றைக்கி கிளியர் பண்ணார். எனக்கும் நெல்சனுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் அவர் ஒன்று சொல்கிறாருன்னா எதுக்கு பீஸ்டுக்கு கொண்டு வந்தோமோ இப்போ எதுக்கு இந்த படத்துக்கு கேட்குறாருன்னா ஒரு ரீசன் இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே சார் நம்ம அடுத்த படம் ப்ராஜெக்ட் பண்ணலாம், நம்ம அப்போ யாரு கேமராமேனா விஜயகார்த்திகேயன், அப்படியே அங்கேயே அதை பேசி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி லோகேஷ்க்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. லோகேஷுக்குமே நம்ம ரொம்ப பிடிக்குது. லோகேஷுக்கு நல்லா தெரியும் நான் பயங்கரமான ரஜினி ஃபேன் சொல்லிட்டு லோகேஷோட பர்த்டேக்கு சார் நான் இன்னைக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்டு, நீங்கள் ரஜினி சார் படம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவரோட பர்த்டேக்கு எனக்கு அன்றைக்கி நைட்டு எனக்கு சொல்கிறாரு. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, நீங்கள் தான் வந்து ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்னு, நீங்கள் ஆல்ரெடி ஜெயிலர் மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 68ன்னு ஒரு ப்ராஜெக்ட், இந்த கேமராமேன்ஸ் அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல, திருப்பி என்னை கூப்பிடுவாரா என்னன்ற ஒரு மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கும்போது திருப்பி கூப்பிட்டு நீ வந்து நான் ரஜினி சார் கதை கேட்டேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, நீ தான் அதை பண்ணணும், சூப்பர் படம், பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்ட்டு, இது வந்து ரஜினி சாருக்கு அது நீ பண்ணியே ஆகணும், நிறைய விஎஃப்எக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் விஜய் சார் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, நான் தெலுங்குக்கு எங்கேயா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கும் விஜய் சாருக்கும் தெரியும் இந்த கதை, லோகேஷ் சொல்லி தெரியும். ஆமாம், சரி, அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வெளியே பார்க்குற பிரச்சனை வேற, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் வந்து வேற. ஸோ அண்ட் நமக்கு ஆஸ் அ ஃபேன் நமக்கு எப்படி ரஜினி சாரோ அதே மாதிரி தான் விஜய் சார் எப்பயுமே ரஜினி சாரை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக பார்ப்பாரு, அவ்வளோ மரியாதை. அந்த அவர் அதுதான் அது வந்து எனக்கு ரொம்ப சில்லியாக இருக்கும் இந்த வெளியே இவங்க பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஃபேன் வார் வந்து ஹெல்தியாக இருக்கணுன்றது தான் பாயிண்ட். 2வது இவரோட ஏஜ் குரூப்புக்கும் அவரோட ஏஜ் குரூப்புக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறதே வேஸ்ட். நமக்கு எனக்குமே வந்து தளபதி கான்செப்ட் தான் ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்னைக்குமே அதை என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இதுதான் நமக்கு தேவை. அந்த இது வேற ஒரு கேட்டகரி, அவங்க லெஜெண்டரி கேட்டகரி. அவங்க நம்பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளில் வந்துடுற நம்பர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா சேர்த்து வச்ச விஷயம். இன்னைக்கு யாருமே அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணல. நம்மளோட இன்டென்ஷனுமே அது கிடையவே கிடையாது. எங்களுக்கு என்ன தெரியுமா, இப்போ இது ஜவான் மாதிரி ஒரு படம் நடுவில் வந்துடும், ஜெயிலர் மாதிரி ஒரு படம் வரும், அது இப்படியெல்லாம் நம்பர்ஸ் படம் சொல்லி நாங்கள் கதையை மாற்ற முடியுமா? நம்ம வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு ப்ரெஷர், பிப்ரவரியில் படம் ஆரம்பிக்கணும், அக்டோபரில் ரிலீஸ் பண்ணணும், இவ்வளோ கதைகள், இவ்வளோ எலிமெண்ட்ஸு, இதை சொல்கிறது தான் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். தர அவன் இந்த மாதிரி படம் எடுத்துட்டான், இதை விட நம்ம ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் வைக்கலாம், நம்ம பில்டப் வைக்கலாம், நம்ம ஈகிள் சிஜியை உள்ளே நுழைக்கலாம், இதெல்லாம் சான்ஸே கிடையாது. ப்ராக்டிக்கலாக சினிமா இதெல்லாம் பண்ணவே முடியாது. பர்டிகுலராக இப்போ ஃபிலோமின் அவர்களுக்கும் உங்களுக்கும் நடந்த ஏதாச்சும் சண்டை இருக்கா? ஏன்னா பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஷார்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரைட்டிங் யூஸ், ஏன்னா அவரோட எடிட் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன்றா காட்ட வேண்டாம், ஸ்க்ரீனை மூணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டா இவர் எந்த ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்துடும் அப்படின்றது. அது அவர் ஸ்டைல் ஃபினாமினல் ஒர்க். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்ன எல்லா படத்துலையுமே இது நடக்குங்க.
நம்ம நிறைய நல்ல ஷார்ட்ஸ் எடுப்போம், அது எடிட்டிங்கில் போகிறதுன்றது வந்து அது புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து நிறைய டிஸ்கஷன் நடந்தது, எது வைக்கணும் எது வைக்கக்கூடாதுன்றதுல வந்து நிறைய டிஸ்கஷன் நடந்தது. எனக்கும் அவருக்குமே வந்து ஒரே ஒரு வந்து ரொம்ப டென்ஷன் ஆனது வந்து அந்த சேஸ் சீக்வன்ஸ் தான். சேஸ் சீக்வன்ஸ் வந்து எனக்கு இதை விட கொஞ்சம் ஸ்லோவாக நான் எதிர்பார்த்தேன். அவர் வந்து அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டாரு. ஆமாம், அதுதான் வந்து எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் வருத்தமாக போச்சு. ஏன்னா இன்னும் அந்த ஒரு சின்னதாக அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபீல் இன்னும் நேச்சுரலாக கொடுக்கணும். டூ ஃபாஸ்ட்ன்ற மாதிரி ஃபீல். டூ ஃபாஸ்ட். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இந்த விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப தப்பாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால அவர் அந்த மோடுக்கு போயிட்டாரு, ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டிசிஷன் எடுத்து நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அந்த டைமில் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இதுக்கு மேலே வழக்கமாக ஐமேக்ஸ் டென்ஷன் அது இதுன்னு எங்களால் அதை அப்புறமா நான் கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிவிட்டு அவருமே சரி பண்ணலான்னு நினச்சார். பட் அது எங்களால் அதை கொடுக்க முடியல. மேபி அந்த இடத்துல மட்டும்தான். பட் ஆனால் அந்த ஃபுல் படத்தை வந்து ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த வேர்ஷன் வந்து எல்லாமே நாங்கள் அசம்பிள் பண்ண வேர்ஷனும் நிறைய லென்த் அது. ஓகே, ஏன்னா நிறைய இந்த சிங்கிள் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய லென்த். ஆனால் எந்த விதமான முக்கியமான எலிமெண்ட்ஸுமே மிஸ் பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடிட் பண்ணியிருந்தாரு. எனக்கு இன்னும் சின்ன சின்ன மாண்டேஜஸ் கூட லைக் த்ரிஷா அண்ட் விஜய் ரெண்டு பேரும் கேக் கட் பண்றாங்க. கட் பண்ணும்போது இது தனித்தனி அதுக்கு ஒரு ஸ்ப்ளிட் போடுங்க, ஒரே நேரத்துல காட்டுங்க, ரெண்டு பேரும் திரும்ப சைன் போடும்போது அவ்வளவுதான். ஃபேமிலி எது பண்ணாலும் ரீசன் வந்து லோகேஷ் இந்த ஸ்பிரிட்டை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த படம் வந்து எல்லாருமே அவர் அந்த காமிக் கிராஃபிக் நாவல் இருந்து தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்கள் கிராஃபிக் நாவல்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அவர் வந்து அது ட்ரிபியூட் தானே சார் நம்ம பண்ணுறோம், நிறைய ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலான்றது எனக்கு டே ஒன்லேயே சொல்லிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கன் அவர் பார்க்கறது கண்ணு ஷாட் வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸ் வச்சு தான் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஷாட்டை நீங்கள் நார்மலாக பண்ணால் நல்லா இருக்காது ஃப்ரேம். சரி சரி, மேலே அவ்வளோ இடம் இருக்கும், கன்னு கீழே இருக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்சர்ட் எடுக்கும்போது சென்டராக வச்சு எடுப்போம். ஓகே, ஸோ ஸ்டோரி போர்ட்ல இப்படி தான் இருக்கு. ஸ்டோரி போர்ட்லேயே அவர் சொல்லும் போதே எந்தெந்த ஷாட் எங்களுக்கு ஸ்பிளிட்ல வரும்னு தெரியும். அதுக்கு மீறி நீங்கள் சொன்னதெல்லாம் தான் இவர் இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணதா ஃபிலோவோட டேலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சைன் போடுற இடத்துல இந்த இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கால்வாசி லொகேஷன் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தார், எங்கெங்க ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் வரணும் சார் அப்படின்றது ஷார்ட் எடுக்கும்போது எங்களுக்கு சொல்லிடுவார். ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். Ariza shirts and trousers. நீட் விலக்கு நம்மிலக்கு. நான் நீட்டை எதிர்க்கிறேன். Every click is a masterpiece with new Vivo V29 series by now.